விதமாக கருணாநிதி நாட்டு மக்களிடத்தில் யாசித்த பொழுது உனக்கு அதற்கு தர வேண்டும் என்று அப்போதும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் மகனத்தை ஆண்டிப்பட்டி மக்கள் அவருக்கே அன்றைக்கு வழங்கினார்கள். எனக்கு தெரிந்து இந்திய அரசியல் வரலாற்றில் தொகுதிக்கு வராமலே வெற்றி பெற்ற முதல் தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்கிற வரலாற்றையும் அவர் எழுதினார். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு இன்றைக்கு நாம் இங்கே சங்கமித்திருக்கிறோம். திராவிட இயக்கம் தரகு கடையல்ல, அது தமிழர்களின் கோட்டம். திராவிட இயக்கம் வர்த்தக பண்ணை அல்ல, அது வித்தக பாசறை. திராவிட இயக்கம் எலெக்ஷனுக்கும் கலெக்ஷனுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட கட்சி அல்ல, அது சர்வீஸிற்காகவும் சேக்ரிஃபைஸிற்காகவும் இருக்கிற இயக்கம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாரி வாரி வழங்கினார் அந்த வள்ளல் பெருமகன். ஏழை மக்களினுடைய குடிசையில் ஒரு விளக்கு எரிந்ததென்றால் அது எம்ஜிஆர் அவர்களால் எரிந்தது. கரையிலே பிறக்க வைத்தான், கடலிலே பிழைக்க வைத்தான், காலமெல்லாம் கண்ணீரில் மிதக்க வைத்தான் என்று கடலோடு போராடக்கூடிய மீனவர்களின் கண்ணீர் வடிக்கப்பட்டதென்றால் அந்த கண்ணீரை துடைத்த முதல் கரம் படகோட்டி எம்ஜிஆரின் கரமாக அன்றைக்கு இருந்தது. மனிதரை மனிதன் இழுக்கின்ற ரிக்ஷாக்காரனுடைய வாழ்க்கையை வெள்ளித்திரையிலே அன்றைக்கு அரங்கேற்றிய வரலாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு. பத்மஸ்ரீ விருது என்கிற விருதை அன்றைக்கு மத்திய சர்க்கார் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு கொடுத்தது. அந்த விருதை வாங்குவதற்கு அவர் மறுத்தார். ஏன் என்று கேட்ட பொழுது சொன்னார், நான் தாய் மொழியாம் தமிழ் மொழியை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். பத்மஸ்ரீ என்று சொல்லக்கூடிய விருது என் மொழியின் அடையாளத்திற்கு இடையூறாக இருக்கிற காரணத்தால் இதை ஏற்க விரும்பவில்லை என்று பத்மஸ்ரீ விருதை நிராகரித்தவர் தாய்மொழி தமிழுக்காக மக்கள் திலகம் எம்ஜிஆர். தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று மூறி முழங்கினார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்புகிறவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டுமிராண்டி என்று பெரியார் இடையறாது பிரச்சாரம் செய்த காலகட்டத்தில் பெரியாரை விட்டு பிரிந்து அறிஞர் அண்ணா அவர்கள் வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி தலைவர் நாற்காலி காலியாக இருக்கிறது, என்றைக்காவது ஒரு நாள் பெரியார் வந்து உட்காருவார் என்று சொல்லி பெரியார் தந்த கருப்பு சிவப்பு வண்ணத்தையே அண்ணாவும் கொடியில் தாங்கிக் கொண்டு மக்களை சந்திப்பதற்கு வீதிக்கு வந்தார். சித்திரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குகிற விழா, வைகாசியிலே விசாகம், ஆனியிலே மஞ்சனம், ஆவணியிலே அவிட்டம், புரட்டாசியிலே விரதம், ஐப்பசியிலே யோகம், கார்த்திகையிலே சபரிமலை யாத்திரை, மார்கழியிலே பாவை நோன்பு, மாசிலே மகம், பங்கினிலே உத்தரம் என்று சடங்குகளில், சம்பிரதாயங்களில், நம்பிக்கைகளில், பக்தியில், ஆன்மீகத்தில், ஆச்சார கோடுகளில் மூழ்கி போயிருந்த மக்களுக்கு மத்தியில் பெரியாரின் கொள்கையை வெகுஜன மக்கள் ஏற்க தயங்கிய காலகட்டத்தில் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்று நாட்டு மக்களின் வாக்கை பெறுவதற்கு அண்ணா அரசியல் கட்சி தொடங்கி வாசலுக்கு வந்த காலகட்டத்தில் இவனும் சூதாமானாக்காரன் தான், இவனும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் தான், இவனை எப்படி ஏற்பது என்று மக்கள் தயங்கிய காலகட்டத்தில் வெள்ளித்திரையில் மக்கள் திலகம் அன்றைக்கு தோன்றி கருப்பென்றும் சிகப்பென்றும் வேற்றுமையாய் கருகாமல் எல்லோரும் ஒற்றுமையாய் என்றவர் பாடிய பொழுதுதான் அந்த கொடியை பாமரன் கையில் எடுத்தான். திமுகவின் சின்னமாக இருக்கிற உதயசூரியனுக்கு அவர்தான் அன்றைக்கு முகவரி வாங்கி தந்தார். பெரியவர்களே, 10 லட்சம் மக்களை கொண்ட லக்சம்பர்க் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது சின்னம் தெரிய ஜப்பானும் சீர்கெட்ட பர்மாவும் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது உள்ளங்கையில் உட்கார்ந்து விடுகிற சிங்கப்பூர் உலகத்தில் தனிநாடாக இருக்கும் பொழுது
தக்கான பீடபூமிக்கு தெற்கே 9 சாம்ராஜ்யங்களை வைத்து கட்டியாண்ட நாங்கள் ஏன் நாடு கேட்கக்கூடாது என்று அண்ணாவும் பெரியாரும் நாடு கேட்டு இயக்கம் தொடங்கிய பொழுது, நாடு கேட்டால் நாக்கு துண்டிக்கப்படும், நாடு கடத்தப்படுவீர்கள் என்று பண்டித நேருவின் டெல்லி ஏகாதிபத்தியம் எச்சரித்த பொழுது, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு என்று சொன்னவனெல்லாம் திண்ணையிலே படுத்துவிட்ட காலகட்டத்தில் வெள்ளித்திரையில் மக்கள் திலகம் தோன்றி அச்சம் என்பது மடமையடா